ஓகே மேம், நல்லா ஓகே. கண்டினியூ பண்ணுவோம். வாங்க மேம், இப்போ என்ன பண்ணோன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா? லைட்டா இருக்குன்னு நினைக்கிறேன் சார். சரிங்க, பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் டைம் தான், போக போக பழகிடும். டெலீட் கொடுத்துருங்க. இந்த ஃபோல்டரை நம்ம டெலீட் பண்ணிடலாம். கீழே டவுன்லோடு கீழே. இந்த வர சார் பேஜ் நவுத்துங்க சார். சார் ஷல் ஐ? எஸ் ப்ளீஸ். ஓகே மேம், வெரி குட். இது வரைக்கும் பக்காவா பண்ணிட்டீங்க. 403 ஃபோர்பிடன் இருக்குல்ல, அது மேலே கிளிக் பண்ணுங்க. சார் ஒரு நிமிஷம், அங்க ஒரு பேஜ் மறைக்குது. ஓகே. நான் இருங்க ஒரு நிமிஷம், பேஜ் நவுத்திடுறேன். சூப்பர். ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. எஸ் சார். ரெஃப்ரெஷ். ஓகே, அப்படியே இருங்க. நான் என்னுடைய மிஷின்ல போட்டு பார்க்குறேன். தென்றல் மேம், நீங்களும் உங்க மொபைல்ல வேணா இதை போட்டு பாருங்க. சரியா? www டாட் இல்லை IIIclass.goms.techன்னு போட்டால் வந்துருமா சார்? எஸ் மேம். இப்போ நீங்க இதை சாருக்கு அனுப்பிச்சிங்கன்னா, சார் அவர் ஆஃபீஸ்ல இருந்து போட்டாலும் சரி, பேரண்ட்ஸ் யார் போட்டாலும் சரி, இல்லை நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரன் பண்ணாலும் சரி, எங்கிருந்து ஓப்பன் பண்ணாலும் இப்போதைக்கு இது ஓப்பன் ஆயிடும், உங்களோட index.html. சார் நம்ம எப்போ இது வாங்குது www.IIIclass.comனு? நீங்க தான் முடிவு பண்ணணும். இப்போ இதுல நீங்க இன்னும் 2 தடவை 3 தடவை போட்டு பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் அது வாங்கிடலாம். சரியா? நீங்க ஒரு நல்ல நாள் பாருங்க, இந்த வீக்லயே வாங்கிடலாம். ஓகே சார். சூப்பர் மேம், நான் பார்த்துட்டு இருக்கேன். ஃபைல இருங்க, நான் இதுல அனுப்பிச்சு விட்றேன். நானும் இந்த ஃபோன்ல இன்னும் ஒரு மேம், தென்றல் மேம். மேம், நீங்க உங்க மொபைல்ல செக் பண்ணுங்க மேம். மேம் சொல்லுங்க மேம். மொபைல்ல செக் பண்ண மேம். உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சது இல்லை மேம்? இது எனக்கு கொஞ்சம் டஃப்பா இருந்தது. புரிஞ்சுச்சு மேம். மேம், நீங்க இது ரெக்கார்டிங் சார் பாத்தீங்கன்னா உங்களுக்கே சிம்பிளா தான் இருக்கும். இதுதான் பண்ணமா அப்படின்ன மாதிரி இருக்கும். நீங்க பெர்ஃபார்ம் பண்ணதுனால உங்களால கவனிக்க முடியல. ஆனா சிம்பிள் தான். ஓகே. என்னால இங்க ஓபன் பண்ணி பார்க்க முடியுது மேம். சோ சார் என்னாலையும் ஓபன் பண்ணி பார்க்க முடியுது சார். மொபைல்ல ஓபன் பண்ணி பார்க்க முடியுது சார். சூப்பரா இருக்கு. மொபைல்ல பாக்குறப்ப ரொம்ப சின்னதா ஒரு மாதிரி நல்லா இருக்கு போட்டோஸ்லாம். எல்லா கிரெடிட்டும் உங்களுக்கும் தென்றல் மேமுக்கு தான். சூப்பரா பண்ணிருக்கீங்க. இப்போ போட்டோஸ்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சொல்லி கொடுத்து நீங்க தான், ஆமா, குரு தான் ஃபர்ஸ்ட். நாங்களாம் ஒண்ணுமே பண்ணல சார். நீங்க தான் சார் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா இவ்ளோ இவ்ளோ பொறுமையாலாம் யாரும் சொல்லி தர மாட்டாங்க சார். கிளாஸ் போனா கூட சார், நான் தான் பிஎஸ்சில கூட எங்க மேம் இப்படி சொல்லி கொடுக்கல. தேங்க்ஸ் மேம். சரி, அப்ப நம்ம 3 பேர்த்துக்கும் டீம் ஒர்க் இது. ஓகே. ஆமா, நமக்கே கண்டிப்பா நம்ம சார். கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்க. ஸோ இப்போ என்னன்னா, இது நம்ம ஸ்டேட்டஸ் வச்சு நம்மளுடைய இதுலலாம் கொஞ்சம் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போதைக்கு. ஓகே சார். சார் இதுல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. இப்போ அந்த பேஜ் ஓபன் ஆகுது, பட் ஆனா அபவுட் அஸ்லாம் ஒர்க் ஆகுற மாதிரி தெரியல. ஒர்க் ஆகல. ஆனா எனக்கு கிளிக் பண்ணா ஒர்க் ஆகுது, ஓபன் ஆகுது. அந்த தம்பி போட்டோ இருக்கு. நீங்க பண்ண அந்த லெஃப்ட் சைடுல ஒய் சூஸ் ட்ரிபிள் அதெல்லாம் அதே மாதிரியே இருக்கு. நான் ஸ்கிரீன்ஷாட் கூட அது அனுப்புறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா பாத்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இருக்கு சார். சேஞ்ச் பண்ணும். சரி பண்ணிடலாம் மேம். அடுத்த டாஸ்க் இருக்கு மேம் நமக்கு இன்னும். சரியா? நீங்க வந்து டொமைன் வாங்கினதுக்கு அப்புறமேட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நம்ம என்ன வைக்கணும். ஏன்னா ஒரு பேரண்ட் ரிஜிஸ்டர் பண்றாங்கன்னா அவங்களுடைய நேமு, அவங்க ஸ்டூடெண்ட்டுடைய இன்ட்ரெஸ்டட் கிளாஸு, அதெல்லாம் நம்ம இன்ஃபர்மேஷனை வாங்கணும். கரெக்டா? ஆமா சார். ஸோ அந்த ஃபார்ம்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷனை வாங்குறதுக்காக தான் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்காக தான் நம்ம இப்போ வெப்சைட்டை பண்றோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமா நம்ம ஆடை ரன் பண்ணி ஆடியன்சஸ், அதாவது உங்களுடைய ஆடியன்ஸ் யாருன்னா பேரண்ட்ஸ், அவங்கள நம்மளோட வெப்சைட்டுக்கு கொண்டு வந்துடலாம். வெப்சைட்ல நம்ம என்னென்ன சர்வீஸ் பண்றோமோ அது எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணி காட்டிட்டு, இதோடைய டைமிங், இதோடைய சார்ஜஸ், இந்த மிஸ் எடுக்க போறாங்க அப்படின்றத காட்டிடலாம். ஆனா அங்க இருந்து அவங்கள விட்டுறக்கூடாது. அங்க இருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மூலமா
அவங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை நம்ம வாங்கணும். அப்பதான் நீங்க அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி பேச முடியும். நீங்களோ இல்ல யாரோ மிஸ்ஸோ. புரியுதா மேம் நான் என்ன ஃப்ளோ சொல்றேன்ட்டு? புரியுது சார், புரியுது புரியுது. இதுக்கு பேர் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஃபனல்னு சொல்லுவாங்க. ம். சரியா? ஒவ்வொரு ஃபனல்னா என்னன்னா அந்த ஆடியன்ஸ் வந்து தெரியாம இருப்பாங்க, ஆனா டியூஷன் தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அவங்க. அவங்க ஃபேஸ்புக் பார்க்குறாங்க, திடீர்னு உங்க ஆட் வருது. இல்ல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் யாரோ வைக்கிறாங்க, டக்குன்னு பார்க்குறாங்க. அதை கிளிக் பண்றாங்க, நேரா நம்ம வெப்சைட்டுக்கு வருது. இன்னும் வெப்சைட்ல நான் ம். இன்ஃபர்மேஷன் தான் பார்க்குறேன். இப்போ எனக்கும் இன்னும் ட்ரிபிள் ஏ கிளாஸஸ்க்கும் ஒரு இது கிடையாது. ஜஸ்ட் நான் இன்ஃபர்மேஷன் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஆமா எனக்கு தேவைன்ட்டு நான் ஃபோன் நம்பரை கொடுக்குறேன். கிளாஸை சூஸ் பண்ணிட்டு இந்த ஃபோன் நம்பரு ஓகே. உங்களுக்கு வரணும். உங்களோட மொபைலுக்கோ இல்ல ஏதாவது எக்ஸல் ஃபைலுக்கோ இல்ல இமெயிலுக்கோ இல்லாட்டினா சிஆர்எம் டூலுக்கோ வரணும். வந்துச்சுன்னா தான் ஒண்ணு நீங்களோ இல்ல நீங்க அசைன் பண்ணியிருக்கிற மிஸ்ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி என்ன ரீச் பண்ணுவாங்க. என்ன ரீச் பண்ணிட்டு இதுதான் டாரிஃபு, இதுதான் கோர்சஸ், இதுதான் எங்களுடைய இது, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எங்களுக்கு சூட் ஆகும், இந்த மாதிரி பேரண்ட்ஸ்லாம் எங்களுக்கு ஓகே, இந்த மாதிரி பேரண்ட்ஸ்லாம் எங்களுக்கு செட் ஆகாது, இந்த மாதிரினா நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணி மூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்க அவங்களுக்கு அது என்ன சொல்லுவாங்க நர்ச்சர் பண்ணி ஏதாவது ஒரு அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை கிளாரிஃபை பண்ணிட்டு என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க என்ரோல் பண்ண வைக்கணும். அப்படின்னா நீங்க வந்து ஒரு கூகுள் பே லிங்க் அனுப்பி நீங்க கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி ஒரு ஆப்ஷன். இல்ல சில சமயம் நம்ம இதுலயே ஜிபே லிங்க் இதுலயே நெட் பேங்கிங் லிங்கை வச்சு கன்ஃபார்மும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வேற என்ன பண்ணுவாங்கன்னா வேற அப்பாயின்மெண்ட்னு ஒரு லிங்க் இருக்கு, இதுலயே கொடுத்து இங்க கிளிக் பண்ணா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி. ஸோ நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. பட் பேசிக்ஸ் வெப்சைட் தான், அது சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம். ஸோ இனிமேட்டு இதுக்கு அடுத்து சில ஸ்டெப்ஸ் இருக்கு. சரியா மேம்? ஓகே சார். இப்ப இதுல சார் இதுல வந்து மெயினா என்ன ஆட் பண்ணணும்னா வந்து அபோட்டஸ்ல சார் என் போன்ல அதுவும் வந்துருச்சு. அபோட்டஸ், கான்டாக்ட்ஸ், கிளாஸ் எல்லாமே வந்துச்சு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆகுதா? அபவுட் அஸ் வரல நீங்க பாருங்க. இல்ல ஓப்பன் ஆயிடுச்சு சார். சூப்பர். சார் இப்ப டெமோ, அபோட்டஸ், கிளாஸஸ், கான்டாக்ட் இருக்கு இல்லையா? இப்ப நான் வந்து என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா இந்த இதை அப்படியே மாத்திட்டு டெமோல வந்து ஹாப்பி கிட்ஸ் இருக்கு. டெமோக்கு பதிலா ஹாப்பி கிட்ஸ், டியூஷன், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் மாத்திடலாமான்னு யோசிக்கிறேன். ஓகே, அதெல்லாம் உங்களோட விஷ் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ பாத்துங்க. ட்ரிபிள் ஏ மறுபடியும் கிளாஸ்க்குள்ள வந்தா இது ஹாப்பி கிட்ஸ்க்குள்ள போறவன் போட்டோம், டியூஷன் Okay. வேணுங்கிறவன் இதுல போட்டோம். இங்க வந்து நம்ம ஈஸி கிளாஸ்ங்கிறவங்க இதுல போவாங்க. இந்த பக்கம் கான்டாக்ட் வச்சிருக்கோம். அடுத்து மேம் சொன்ன மாதிரி இது அது நீங்க பேர் ஒரு வாக்கிங் டிராஃப்ட் இன்டர்வியூ. வரைஞ்சீங்கல்ல ஹர்ஷி மேம், சொல்லுங்க சார். ஆரம்பத்துல ஒரு டிராஃப்ட் ஒன்னு வரைஞ்சீங்கல்ல, ஆமா சார் வச்சிருக்கோம். அதுக்கு பேர் தான் சீடு. அதுல இருந்து தான் நமக்கு விளைஞ்சு இந்த மாதிரி வந்து ஃபைனல் அவுட்புட் வந்திருக்கு. அத மாதிரி ஒரு டிராஃப்ட் முதல்ல கரெக்டா இன்னொரு தடவை டிசைன் பண்ணிருங்க. என்ன மாதிரி வேணும் அப்படின்றது மைண்ட்ல இருக்கிறத நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஞாபகம் இருக்காது, மறந்துடும். சோ ஒரு ஓகே சார். பேப்பர்ல இப்ப நான் இருந்துச்சுன்னா டிஸ்கஸ் பண்றேன்ல அந்த மாதிரி வச்சா நல்லா இருக்குமான்னு உங்ககிட்ட ஒரு சஜஷன் கேட்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு உங்ககிட்டயும் புரியுது. தென்றல் நீங்க மேம் ஃபர்ஸ்ட் கிட்டயும். ஹாப்பி கிட்ஸ் வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்தது கிளாஸஸ், அதுக்கு அடுத்தது ஈஸியா கிளாஸஸ். ஈஸியா இல்ல சார் டியூஷன், ஈஸியா கிளாஸஸ். ஓகே, ஈஸியா சோ கிளாஸஸ் நான் கிளிக் பண்ணா டியூஷன்ல அது கீழ என்னென்ன இருக்கலாம் பண்றேங்கிறது வருமா? டீடைல்ஸா நான் போடுவேன். ஓகே, டியூஷன்ல என்ன இருக்கும்? டியூஷன்ஸ்ல என்ன இருக்குன்னா we are taking care of இண்டிவிஜுவல் கேர் கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி 1 வீக் நாங்கள் அப்சர்வேஷன் நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை நான் வந்து பேராகிராஃபே எழுதி விட்டுருவேன். ஃபார் ஓகே. த நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1 வீக் அப்சர்வேஷன் பண்ணி அவங்களோட என்ன என்ன நெகட்டிவ்ஸ் இருக்கு, என்ன பாசிட்டிவ்ஸ்ன்னு கண்டுபிடிப்போம். அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு டிராயிங் ஹேண்ட் ரைட்டிங் வரல, கிராமர் வரலன்னா அதுக்கு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லி கொடுப்போம். சூப்பர், அதெல்லாம் கிளியர் கண்டென்ட். இப்போ ஸோ அது நான் வந்து கேக்குறது மார்னிங் வந்து ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட சொல்லுவோம். அந்த அந்த மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் இன்னைக்கு இருக்கு. சிஸ்டம்லாம் வெறும் உள்ள ஒன்லி டீடைல்டா மேக்ஸ் மட்டும் போட்டுருங்க. பண்றோம். மேக்ஸுக்கும் ஒன்லி மேக்ஸ், ஒன்லி சயின்ஸ் அதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது டெமோ. ஏன்னா நான் டீட்டெயிலாக நம்ம சொல்லணும்னா நமக்கு ஒரு பேஜ் வேணும். கண்டிப்பா. ஸோ இது இப்போ டெமோ நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப ஒரு ஸ்ட்ரேஞ்சரா இப்போ ஓப்பன் பண்ணனா ப்ளே கிளாஸ்னு பார்த்தா ப்ளே ஸ்கூல் மாதிரி இருக்கு. இதை பத்தி படிச்சுட்டே வருவான். படிச்சுட்டே வரப்ப பார்த்தீங்கன்னா கீழே திடீர்னு ஈஸி கிளாஸஸ் இருக்கு.
ஓ அது ஹோம் ஸ்கூலிங் ஸ்கூலுக்கான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சு இந்த பக்கம் தான் டியூஷன் இருக்குன்று எனக்கே ஒரு ஸ்ட்ரேஞ்சா பார்த்தா என்ன என்ன இருக்குன்னு சொல்றான்னு புரியலையேங்கிற மாதிரி இருக்கு சார் எனக்கு. உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா புரிய வச்சிருவீங்க நீங்க ஸ்ட்ரேஞ்சருக்கு. நல்லது. அப்போ ஓகே. இல்ல எனக்கு அப்படி தோணுது. இப்ப இவங்க கிட்ட எல்லாமே இருக்கு போல. ஆனா என்னென்ன டைமிங்ஸ்ல இருக்கு இப்படி இப்படி இருக்கும். இது மட்டும் தான் நான் அதுக்காக போட்டேன். டியூஷனு, ஹாப்பி கிட்ஸ், என்கொயரி டைம், ஈவினிங் டைம்ன்ட்டு. ஆனா மத்த எல்லாத்துலயுமே செஷன் டைம் வருது. ஒவ்வொன்லயும் ஒரு மாதிரி போடுற மாதிரி இருக்கு. சில பேர் நல்ல எஜுகேட் ஃபேமிலிக்கு கொஞ்சம் புரிஞ்சிரும் வச்சுக்கோங்களேன். இப்பதான் சிஸ்டம் ஓப்பன் ஆகி ஓரளவுக்கு ஒரு நார்மலா இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும். இது ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. அடுத்தது பார்ப்போம்னு போயிடுவாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் வருது. கண்டிப்பா. இப்ப நீங்க இந்த மாதிரி கரெக்ட் ஆமா அவங்கள்ட்ட கேட்டா எஸ் மேம், கரெக்ட் மேம். கரெக்ட். கரெக்ட் தானே கெஸ் பண்ணது. சோ அதனால இப்ப ஃப்ரண்ட் பேஜ்லயே நம்ம அதை வச்சுட்டோம். தே ஆர் ப்ரொவைடிங் தீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். இங்கேயே நம்ம போட்டுடலாம். இந்த ஃப்ரண்ட் இதுலயே இதை போட்டுடலாம். போட்டுட்டு இந்த ஸ்லைட்ல இந்த இடத்துலயுமே நம்ம வந்து அந்த டீடைல்ஸ் இந்த இடத்துல கொடுத்துடலாம். மேம் என்னோட சஜஷனும் இப்ப நீங்க சொல்லுங்க சார். ஃப்ரண்ட் பேஜ்ல மேல வந்து ஹாப்பி கிட்ஸ், டியூஷனு, இசிஏ அப்படின்னு தனியா போடுறீங்க. அதோடைய கண்டினியூட்டி தான் ஸ்க்ரோல் பண்றப்ப கீழே நம்ம காட்டுறோம். கரெக்டா? ஆமா சார். அப்ப இப்ப மேல ஹாப்பி கிட்ஸ்னா ஃபுல்லாவே ஹாப்பி கிட்ஸ் மட்டும் இருக்கும். ஆமா அப்படி பண்ணிடலாம். நல்லா இருக்கு. அப்பதான் எனக்கு அப்படியே கிளாரிட்டி இருக்கும் கிடைக்கும். சார். ஆமா நெக்ஸ்ட் டியூஷன் வேணும்னா டியூஷனுக்கு போயிடலாம். இந்த இடத்துல கரெக்ட். ஈஸியே கிளாஸ்க்கு ஈஸியே போயிடலாம். ஒரு பாப்அப் மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும்ல இந்த இடத்துல. டியூஷனுக்கு நெக்ஸ்ட் பேஜ் டியூஷன் நெக்ஸ்ட் அந்த மாதிரி பேஜ் பாப்அப் கொடுத்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? தெரியல. நீங்க எப்படி மைண்ட்ல விஷுவல் பண்ணி சொல்றீங்கன்னு தெரியல எனக்கு. பாப்அப்னா எப்படி? இதோ இப்ப நம்ம ஸ்கோப் பண்ணிட்டே இருக்கப்ப டக்குன்னு வருது இல்ல சார் இந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் பேஜ் ஏண்டா கீழே விழுது இல்ல. ஆமா மேல இருந்து வருது. இப்ப நான் வந்து தேர்ட் இதுக்கு போயிட்டேன். சரி. போயிட்டு இப்ப பாருங்க இப்ப நான் விட்டதும் அது கீழே வரும். ஆமா மவுஸ கொஞ்சம் மேல தூக்குங்க. பாத்தீங்களா வந்துருச்சு. ஆமா அந்த மாதிரி அந்த இடத்துல அப்பப்ப ஒரு பேஜ் பாப்அப் பேஜ் ஜஸ்ட் வந்து நெக்ஸ்ட் பேஜ் டியூஷன் நெக்ஸ்ட் இசிஏ அப்படின்னு காட்டினா நல்லா இருக்கும். இல்லனா கிளிக் ஃபார் டியூஷன், கிளிக் ஃபார் அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்குமா? ஆமா கிளிக்லாம் வேணாம். அவங்க அது இருந்தாலே கிளிக் பண்ணிடுவாங்க. நீங்க ஒரு தடவை அதை வச்சுட்டு காட்டுறீங்களா? நான் இங்க இப்ப இருந்து இல்லனா சார் இப்ப இந்த பேஜ் அப்படியே போயிட்டு ரோல் பண்ணிட்டு இருக்கோம்ல சார். ஆமா இந்த இடத்துல ரோலிங்ல இப்ப இந்த பேரண்ட்ஸ் ரிவ்யூ இருக்கு இல்லையா? ரிவ்யூக்கு முன்னாடி இங்க ஒரு சென்டென்ஸ் வரணும். டியூஷன்ஸ் அண்ட் ஃபார் ஈஸியே கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரோ மார்க் போட்டு காமிச்சிட்டோம்னா ஃபார் நெக்ஸ்ட் பேஜ் டியூஷன்ஸ் அபவுட் டியூஷன்ஸ் அண்ட் என்ன சொல்றது இது ஈஸியே கிளாஸஸ் அப்படின்னு காமிச்சிடலாம். இதெல்லாம் அச்சீவ்மெண்ட்ஸ். இப்ப யோகா போயிட்டு இருந்தது. நல்லா இருக்கு. இதை எப்படி சொல்றது? இந்த அச்சீவ்மென்ட் செக்ஷன் நல்லா இருக்கு மேம். இது என்ன பண்ணும்னா பாக்குற உங்க பேரண்ட்ஸுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஓ அப்படியா அப்படின்ற ஃபீல் கொடுக்குது. ஏன்னா ஈஸியே கிளாஸ் நிறைய போடலான்னு இருக்கேன். ஈஸியே கிளாஸஸ் போடணும் அந்த போட்டோஸ்ல இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் போட்டோஸ் இருக்கு சார். வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் இருக்கு. புதிய தலைமுறையில நியூஸ்லாம் வந்தது. அதெல்லாம் போடுங்க. மெயினா அதுதான் ஃப்ரண்ட்ல வைக்கணும். அந்த மாதிரியான பெரிய அவார்ட்ஸ் அந்த போட்டோஸ் எல்லாம் முதல்ல எடுத்து ஃப்ரண்ட்ல வைங்க மேம். எஸ் சார். அப்புறம் இந்த ரெக்கார்டிங் இப்போ ஸ்டாப் பண்ணுவோம் சரியா? ஏன்னா நீங்க இது மட்டும் பாருங்க இந்த ரெக்கார்டிங்ல என்ன இருக்குன்றது. இது நீங்க என்ன டிஸ்கஸ் பண்ணணும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஃபர்ஸ்ட் அதை லோக்கல்ல பண்ணிருங்க. லோக்கல்ல ஒரு ஃபைல் வச்சிருக்கீங்களா டவுன்லோட் வெர்ஷன் அப்படின்றது. ஓகே சார். அதுல ஃபர்ஸ்ட் நீங்க என்னென்னலாம் சென்டென்ஸ் ஆட் பண்ணணும். இனிமே எடிட் வந்து எப்படி பண்ணணும்? நம்ம வழக்கமா பண்ற மாதிரி பண்ண முடியாதோ? இல்ல பண்ணலாம். நீங்க ஃபர்ஸ்ட் லோக்கல்ல பண்ணிட்டு இதுல அப்லோட் பண்ணணும். இப்ப இதுலயே டைரக்டா போய் பண்ண முடியாதா இதுல சார்? டைரக்டா பண்ணக்கூடாது. எப்பயுமே சர்வர்ல டைரக்டா பண்ணவே கூடாது. அது ரிஸ்க். ஃபர்ஸ்ட் லோக்கல்ல பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சர்வர்ல பண்ணணும். அதான் பெஸ்ட் பிராக்டிஸ். இல்லாட்டினா
பேரண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நிறைய பேரு. அப்போ எல்லாருக்குமே எரர் வந்துடும். புரியுதா? ஓகே ஓகே சார், காட் ஓகே இட் சார். சார், ஓகே சார். இன்னொன்னு, சில சமயம் நெட் பேங்கிங் டிரான்சாக்ஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கும். இப்போ இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு அந்த மாதிரி வளர்ற ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமேட்டு இப்பல இருந்தே நம்ம அந்த ஹாபிட்டுக்கு வர்றது நல்லது. டெவலப்மெண்ட் சர்வர் தனியா இருக்கணும். லைவ்ல இருக்கிறதுக்கு பேரு ப்ரொடக்ஷன் சர்வர்னு சொல்லுவோம். ப்ரொடக்ஷன் சர்வர் தனியா இருக்கணும். அதுக்கு யாருக்குமே கிரெடென்ஷியல்ஸே இருக்கக்கூடாது. ப்ரொடக்ஷன் சர்வர் வந்து அந்த ரெஸ்பான்சிபிள் பர்சனுக்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்கணும். டெவலப்பருக்கோ யாருக்கோ எல்லாம் உள்ள போறவே அனுமதிக்க கூடாது. புரியுதா மேம்? இதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். அதுல வந்து பேமெண்ட் கேட்வேக்கு சீக்ரெட்டான ஒரு ஐடி, சீக்ரெட் கீ எல்லாம் உங்களுக்கு வரும். அதெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா பேமெண்ட் பண்ணா கரெக்டா அந்த சீக்ரெட் கீ மூலமா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர்ற மாதிரி ப்ரோக்ராம்லாம் அங்க இருக்கும். டெவலப்பருக்கு அதெல்லாம் தெரியக்கூடாது. அதாவது 2 சர்வர் நீங்க எப்பயுமே மெயின்டைன் பண்ணணும். பெரிய பெரிய கம்பெனி, இப்ப நீங்க அசென்சர்ல எல்லாம் பண்ணப்ப பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் சர்வர்னு ஒன்று வச்சிருப்பாங்க, டெஸ்ட் சர்வர்னு ஒன்று வச்சிருப்பாங்க, யூஏடி சர்வர்னு ஒன்று வச்சிருப்பாங்க, ப்ரொடக்ஷன் சர்வர்னு வச்சிருப்பாங்க. 4 சர்வர். சில கம்பெனில 5 வச்சிருப்பாங்க பைலட்னு. இப்போ ஃபர்ஸ்ட் இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கல்ல லோக்கலா, அதுக்கு பேரு டெவலப்மெண்ட். ஆனா அது நீங்க உங்க லோக்கல் மிஷின்லயே பண்றீங்க. ஓகே, அத மாதிரி பண்ணிட்டு அதுல இருந்து இதுல போடுங்க. இப்போ AAAclasses.comனு வாங்குறோம்ல, அதுதான் ப்ரொடக்ஷன் சர்வர். எப்பயுமே ப்ரொடக்ஷன் சர்வருக்கு போடுறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் சர்வர்ல ரன் பண்ணி பார்த்துட்டு தான் போடணும். ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்கேஸ் தப்பா எப்படியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஜீனியஸா இருந்தாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தப்பு நடந்துரும். எவ்வளவு பெரிய கம்பெனியா இருந்தாலும் ப்ரொடக்ஷன்ல டக்குன்னு தப்பு நடந்துரும். நிறைய சைட்ல பாத்தீங்கன்னா சைட் இஸ் அண்டர் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஒரு சில டைம்ல போட்டிருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? பேங்க் சைட்ல எல்லாம் கூட அந்த மாதிரி நடந்திருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைம்ல ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுவாங்க. புரியுதா? அதனால ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது டெவலப்மெண்ட் சர்வர்ல போட்டுட்டு எல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா அதே செட் ஃபைல தூக்கி ப்ரொடக்ஷன்ல போடணும். கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான், ஆனா இது சேஃபான ப்ராசஸ். இதுதான் சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிள்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்ஸ். இதை நீங்க எப்பயுமே பிராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா மேம்? ஓகே சார். முக்கியமா சாட்டர்டே வாங்கிடலாமா? சாட்டர்டே வாங்கிடலாம். நல்ல நல்லா சொல்லிருங்க, வாங்கிடலாம். மேம், சாட்டர்டே சர்வர் வந்து நீங்க வாங்குற மாதிரி இருக்குமா? பக்கத்துல டேஷ்போர்டு இருக்குல்ல, நீங்க hostinger.comனு போய் பாத்தீங்கன்னா சர்வர் பிளான்லாம் போட்டிருப்பான். அது பாருங்க, ரேட் அதிகமா இருக்கா இல்ல உங்களால வாங்கிடலாமான்ட்டு. ஒரு 8000 10,000 அந்த மாதிரி எல்லாம் போட்டிருப்பான். நீங்க அது வாங்குறதுக்கு பதிலா நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க இந்த ஹோஸ்டிங்கர்னு நம்ம சர்வர் ஒன்று யூஸ் பண்றீங்கல்ல, இது நான் ஆல்ரெடி 4 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். இதுல நீங்க போட்டுக்கோங்க. AAAclass.comன்ற டொமைன் மட்டும் வாங்கிக்கோங்க. ஓகே, அது நம்ம வெள்ளிக்கிழமை பேசலாம். சரியா? ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு அதை பத்தி பேச வேண்டாம், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நாள் மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிடுறேன். ஆமா, நம்ம அந்த எப்படி அன்னைக்கு பண்ணோமோ அதே மாதிரியே நம்ம இதையும் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். என்ன மேம், சாட்டர்டே முடிச்சு சார் டொமைன் வாங்குறது நம்ம மெயின் சர்வர்ல போட்டுறலாமா சார்? சாட்டர்டே போட்டுடலாம் மேம். அதுக்குள்ள இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிருங்க மேம். முடிச்சிடலாம் மேம், அதுக்குள்ள முடிச்சிடலாம் மேம். ட்ரை பண்ணி முடிச்சிடலாம். ஓரளவுக்கு ஃபாஸ்ட் வந்துருச்சு. நம்ம எங்கெங்க எடிட் பண்ணணுமோ டக்கு டக்குன்னு ஸ்டார்டிங் பண்ணதா இது ரொம்ப ஈஸி இல்லனே. ஒரு ஐடியாவும் கிடைச்ச மாதிரி இருக்கு. மேம் இப்போ வந்துட்டு நீங்க அந்த ஃப்ரண்ட் பேஜ் சொன்னீங்களா மேம்? சோ ஃபர்ஸ்ட் வந்து ரஃப் டிராஃப்ட் ஒன்னு ரெடி பண்ணிடுங்க மேம். ரஃப் டிராஃப்ட் ரெடி பண்ணிட்டு நம்ம அதுக்கு அப்புறமா என்னென்ன சேஞ்ச் பண்ணனுமோ ஃபுல்லா பண்ணிரலாம் மேம். இது நான் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கேன். நேத்து நைட் எனக்கு தோணுச்சு, நான் பண்ணி வச்சிருக்கேன். மேம் போட்டோ எடுத்து குரூப்ல போட்டு விடுங்க மேம். சரிங்க சார். ஓகே சார். போட்டோ எடுத்து போட்டு விட்டுறேன் சார். ஒரு அந்த ஃப்ரண்ட்க்கு மட்டும் எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்குமேன்ட்டு. அதையும் அப்டேட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருங்க. ஓகே சார். ஓகே, நம்ம டொமைன் பர்ச்சேஸ் பண்றது, சர்வர், அதெல்லாம் நம்ம பேசிக்கலாம். அதெல்லாம் சிம்பிள் தான், பண்ணிடலாம்.
ஓகே மேம், நானும் இன்னொரு மீட்டிங் சைட்ல போயிட்டே இருக்கு, மியூட்ல போட்டிருக்கேன், அதை அட்டன் பண்ணட்டா? ஓகே ஓகே சார் சார், ஓகே. நீங்க போங்க சார். ஏதாவது டவுட் தேங்க்யூ இருந்தா சார். டக்குன்னு கேளுங்க. வெல்கம் மேம். ஜென்ரல்மா உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா? இல்ல சார் இல்ல சார். டவுட் தான் கேக்குறேன் சார். இது நாளைக்கும் வந்து ஒரே clear ஒரு சார். முறை வந்து இந்த சர்வர் எப்படி பண்றதுன்னு ஒரு டைம் சொல்லிடுங்க சார், ப்ளீஸ் சார். கண்டிப்பா மேம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோ ரெக்கார்டிங் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அப்ப நான் சொல்றது இன்னும் ஈஸியா உங்களுக்கு புரியும். ஓகே சார். நான் ரெக்கார்டிங் ஓகே லிங்க் சார். ஷேர் பண்றேன் உங்களுக்கு 2 பேத்துக்கும். வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிடுறீங்களா? பண்றேன் மேம், பண்றேன். ஓகே சார், தேங்க்யூ சார். 2 பேரையும் பார்த்துறோம். வெல்கம் மேம். ஓகே. தேங்க் யூ சார். வெல்கம். தேங்க்யூ சார். பை பை. க்ளோஸ் பண்ணிட்டா?